சமுத்திரக்கனி ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸில் உங்க முன்னாடி வரல இந்த படத்துக்காக. ஏன்னா அவர் கால் ஷீட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் லவ்வே அனுபவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே தகப்பன் பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃபீல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு அவர் ஆர்டிஸ்ட் மேலே அடிக்க போகிறோம். அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு இதை அப்போ நான் எடுத்து அடித்து பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். முதல்ல காமிச்சிக்கல இவர் எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் இல்லை அதில் வந்து இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிப்பட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க. அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான். இந்தியன் சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும். நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்தியன் 2 எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் சரோட ஒர்க் பண்ணியிருப்பேன்னா எனக்கே தெரியாது. ஸோ இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்ததுமே அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷனை மாற்றாமல் வச்சிருக்கிறதுனால தான் எங்களால் இந்தியன் 2 எடுக்க முடிஞ்சது. முதல் படத்தில் அது அவர் அவ்வளோ அழுத்தி வாசிக்கலை. இதில் அடி ரீங்காரத்தோட சாப்போட ஆடிச்சிருக்காரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி. அநியாயம் பழகிடுச்சேன்னு ஒரு லிரிக் வருது கம்பேக் இண்டியன் சாங். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆமாம் சார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறார் சார். இந்தியன் 1 பற்றி சொல்லும்பொழுது இது பெடஸ்ட்ரியன் ட்ரீம், இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை. ஆனால் இந்த ட்ரீம்லேருந்து தான் ரியாலிட்டியை நம்ம பண்ண முடியும். இது பண்ண முடியாது, இது குற்றம். சார் பக்கத்தில் போயிட்டு ஒரு காட்சியை சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் அதில் 100 கொஷினுக்கு ஒரு ஆன்சரோட தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். I'm going to start with introducing the one person who's above and beyond this rest of the group as we all identify him. His name is Kamal Haasan. Maybe you've heard of it. Just a person who's been working for over 6 decades, dominating every single craft that exists in the world of filmmaking. It is our incredible pride and joy to present to you the one and only Mr. Kamal Haasan. Thank you so much for having the time to be with us, sir. I'm going to start to my right with Samudrakani. ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸில் உங்க முன்னாடி வரல இந்த படத்துக்காக. ஏன்னா அவர் கால் ஷீட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கனி, நீங்களே சொல்லுங்கள் சார் இந்த படத்தை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படைப்புக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக இந்தியன் 1 ஷூட்டிங் டைமில் அந்த ஆர்டிஓ சீன் எடுக்கும்போது, ஆர்டிஓ ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் அந்த க்ரௌடில் ஒரு 200 பேர் 300 பேர் சார் சுற்றி நிற்பாங்க. அந்த க்ரௌடில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, முடியாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் முயன்று வேறு திசைகளில் பயணித்து ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு சாரை பார்க்கும்போது எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய அன்னைக்கு இருந்த பதட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. முதல் முறையாக 2 பேருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே குரு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் லவ்வே அனுபவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே தகப்பன் பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃபீல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன். ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது கூட அந்த சூடு கூட உணர முடியாது. அப்பா பிள்ளைன்றது. அப்புறம் உங்களை அடிக்கிற காட்சி வரும்போது என்னால் முடியல. சார் சொன்னார், ஒரு தடவை தானே அடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லியே ஆகணும். லைக் செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு உங்களுக்கு தெரியும். அந்த சீனில் சார் திருப்பி எடுத்து அதாவது வெறி அடங்குற வரைக்கும் அடிங்க செருப்பால். செருப்பையும் திருப்பி தான் அடிச்சார். ஆமாம் சார், வந்து நிறையா டேக் வர போகுது, போறோன்ற அளவுக்கு நீங்க அடிங்க. நார்மல் செருப்பா இருந்தா கூட வலிக்காது சார். இவங்க வலிக்காத செருப்புன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். சார் பட்டவனுக்கு தான் சார் கேட்குறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அடிக்க போகிறோம். அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு இதை அப்போ நான் எடுத்து அடித்து பார்த்தா அவ்வளோதான் இருக்குது. முதல்ல காமிச்சிக்கல இவர் காமிச்சிக்கல. ஆனால் போட்டு அடி அப்புறம் முடியல. ஒரு 7 டேக் அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ஏதோ சம்திங் எனக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஃபுல்லாக பர்பிள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரத்தம் கட்டி இதாகிடுச்சு. ஆமாம், ரகுல் கூடவே எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஏற்கனவே எனக்கு லெஃப்ட் சர்ஜரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாகவும் இருக்கு. சில பேர் செருப்படி வாங்கி திருந்துவாங்கன்னு நம்புறாங்க, அப்புறம் நானும் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ரகுல்,
This is your first collaboration with all the people on this on this dais, Yes. and Indian வரப்போ கண்டிப்பா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். So Indian too. No, you were not born, I was saying, when that film came out. I'm keeping your screen age alive. Yeah. Okay, Thanks, sir. tell me how did it feel to get a call from Shankar sir in a film being headlined by Kamal sir? I remember when I first got the call for Indian 2 from Shankar sir's office, my first reaction was, I'm doing this film. Irrespective of whatever the script is, I don't want to know the script. I was excited. I was like, whatever it is, I'll go do a meeting. I'm doing this film. Because I feel like there are very few films in the history of Indian cinema which go on to become legendary films. Like today, after 28 years also, you remember the kind of impact Indian had. Some are great films, some are impactful films. And Indian was both, right? And I feel like for me, just being a part, who would have thought, when I watched the film, that I would star in the sequel one day. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him and Shankar sir's film. I don't think I could have asked for anything more. And you're also nice only. Thank you. இல்ல, but Rakul சொன்னதுக்கு I'll add one more thing. நாங்க செட்ல பேசியிருக்கோம். Rakul and I have asked each other, can you believe we are acting in a scene with Mr. Kamal Haasan? Because தூரத்துல இருந்து எல்லாருமே அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐகானிக் கிரியேட்டரா பார்த்திருக்கோம், ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம். அவர் கூட நடிக்கிறது நாங்களே நம்ம ஒரு நம்பிக்கையே வரல. I remember the first time when we were shooting with sir, we were so smitten by his that whole prosthetic and the way he was. It was Chennai heat, Correct. summer. Remember, we were sweating and then he was melting. He was melting, and we were discussing about the prosthetic with him. So I think it's a blessing to be a part of Indian 2. அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல தான் என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பார்த்தபடி நான் கையில் லட்டு வச்சுட்டு கமல் சரை பார்க்குற மாதிரி ரசிக்கிற ஒரு சீன் நான் உணர்ந்தேன். அண்ட் அன்னைக்கு தான் நான் சங்கர் சார் கிட்ட போய், அவர் ரொம்ப சீரியஸாக தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. சார், என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கார் சார், தெரியும்யா, எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு, போய் நடிகா அப்படின்னு துரத்தி விட்டார் என்ன. நான் மறக்கவே மாட்டேன் அதை. அண்ட் சங்கர் சார், கம்மிங் டு யூ, உங்களோட எந்த படைப்புமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணது கிடையாது. அண்ட் அது ஜஸ்ட் லைக் தட்டும் ரிசீவ் ஆனது கிடையாது. அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடணுங்கிற ஒரு ஆசையில் நீங்க எல்லா படங்களையும் எடுத்திருக்கீங்க. தட் மேக்ஸ் யூ த லெஜண்ட் தட் யூ ஆர். How is Indian 2, Indian 3, கொஞ்ச நேரத்துக்கு Indian 3 பற்றியே பேசக்கூடாது சார். இப்போ வந்து நம்ம Indian 2 அந்த டாபிக்லேயே இருக்கோம். Indian 2 உங்களோட மற்ற படங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ எந்த விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் சார் அந்த ப்ராசஸில்? பார்ட் 1 எடுத்துகிட்டு அப்போது பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவில் இல்லை, இந்தியன் தான். அது முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் இல்லை, அதில் வந்து இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிபட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான், இந்தியன் தாக்கம் சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும். அப்படின்னு அந்த ஃபீல்டு வந்து இருக்குது. ஆனால் அது ஒரு கதையாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் ஒவ்வொரு படம் முடியுமோ யோசிப்பேன், அது கதையாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு, வந்து என்ன பண்ண போகிறாருன்றது அந்த ஒரு கதையாக விரியல. அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எது பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஒரு ஸ்டோரி ஒரு 2.0 டயத்தில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஐ டிசைடட். அண்ட் அது ஒரு நல்ல க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொன்னால் சாருக்கும் பிடிச்சிது. தென் நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா Indian 2 எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் சரோட ஒர்க் பண்ணியிருப்பேன்னா எனக்கே தெரியாது. ஸோ Indian 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நவ் கம்மிங் டு த மேன் ஆஃப் தி ஹவர், மிஸ்டர் கமல் ஹாசன் சார். உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேற படத்துலேருந்து மாறுபடுதோ வித்தியாசப்படுதோ நான் கேட்க மாட்டேன். நான் பீச்சில் போய் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்டுக்கு என்ன வித்தியாசம்னு அவங்களை கேட்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்க. அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோவத்துக்கு அந்த ஆதங்கத்துக்கு இன்னைக்கு நீங்கள் திரும்ப Indian 2 எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் மைண்டில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸஸாக இருக்கட்டும், உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எவ்வளோ வித்தியாசம் இருந்தது சார்? அண்ட் ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் டிஃப்ரெண்ட்? அதாவது தமிழை பற்றி பாடும்போது சொல்லுவாங்க, அந்த அந்த சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்ததுமே என்ன. அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷனை மாற்றாமல் வச்சுருக்கிறதுனால தான் எங்களால் Indian 2 எடுக்க முடிஞ்சது. இந்த சீர் இளமை திறன் வந்து தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமாக அதுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்திருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம்.
நாம் எல்லாருமே இப்போ கேமராவில் திரும்பி இந்தியன் ஒன்னில் இப்படி கை காட்டுறாரு, அது இப்படியும் காட்டிக்கலாம், இப்படியும் காட்டிக்கலாம். இப்போ அதுதான் வி ஆர் ரெஃப்யூசிங் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கரப்ஷனுங்கிறத வந்து அவங்க யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க சார், படம் பார்த்தீங்க நல்லா இருந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதான்னு நான் நினைக்கிறேன். முதல் படத்தில் அது அவர் அவ்வளோ அழுத்தி வாசிக்கல, இதில் அடி ரீங்காரத்தோட சாப்போட அடிச்சிருக்காரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி. அது டைலாக்லேயும் வருது. இதில் பல பேரோட கலந்தால் வச்சிருக்காரு ஒரு, அதெல்லாம் இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்கிறது. அதாவது பல பேர்னா இப்போ பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட அறிவு தானம் பெறுவதல்ல, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமாக இவரை விட இளைஞர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது பண்ணதுனால தான் இன்றைக்கி என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க, என் தலைமுறைக்கு பின்னாடியும் சமுத்திரக்கடை மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். நாங்கள் 2 பேரும் சந்திச்சதே கிடையாது, அது மாதிரி ஹலோ அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் 2 பேருக்கும் ஒரே அப்பா தான். நீங்களும் சொல்லலை. அதுக்கு அந்த கேபி சார் மாதிரி இருக்கணும்னு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. அதனால் பயப்படுவாங்க கொஞ்சம், ஏதோ அரிய பிரசித்தரம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எத்தனை 2 பேரா 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்க கூட இதில் அந்த டைலாக்ல. ஆமாம் 3 பேர், ஜெயமோகன், கபிலன். அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் தட் இஸ் த ஒன்லி வே இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. இந்த பழைய ஓல்டு கேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கணும்னா இந்த மாதிரி பெருந்தன்மை வரணும். இதை நான் வேற எந்த இன்டர்வியூன்னு சொல்லலை, அது இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ wherever it is, people think it is a very tight knit industry and it's very difficult. He said that in a 200 crowd, he was trying for an opportunity to be one among the junior artists in the crowd. He didn't get an opportunity. Then he wrote his name first. There's a Hindi proverb, dane dane pe likha hai khane wale ka naam. And நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பேரை எழுதிட்டார் அவர். அப்படி எழுதினதுனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களோ அதை நான் நினச்சி பார்க்குறேன். நான் தேங்க்யூ கமல் சார். சங்கர் சார், சில பேர் கேள்வி கேட்குறாங்க, வந்து லஞ்சம் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, ரொம்ப ஆபத்தானதை நான் ஃபீல் பண்ணுறேன். செமிச்சிட்டாங்க சார். ஆமாம் இல்லை, ஆமாம், ஜீரணம் பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் திருப்பியும் அடிப்பேன். அது இந்த போர்டை எப்படி வேணால் திருப்பி விளையாடலாம், கேரம் போர்டு மாதிரி. காந்தி காலத்துலலாம் யார் சொன்னா அப்போ வாங்கலைன்னு, காந்தியை விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் தற்கொலைக்கே ரெடியாக அரசியல் இறங்கினவங்க தான் அவங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அரசியல். ஒரு லிரிக் கூட வரும் சார், சாரி டு இன்டரப்ட், அநியாயம் பழகிடுச்சுன்னு ஒரு லிரிக் வருது, கம் பேக் இண்டியன் சாங். ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஆமாம் சார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறாரு சார். நீ அங்கே போய் பியூன்ட்டு இதை கொடுத்தேன்னா இது நடந்துடும், இங்கே நீ அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது பழகிட்டாங்க, இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க. ஆல்சோ சினிமா கூட அதை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு ஜோக்கு மாதிரி ஆக்கிட்டாங்க. தொட்டில் முதல் சுடுகாசு மட்டும் எங்கெல்லாம் இல்லை அப்படின்றதுல எல்லாரும் ஆடியன்ஸு சிரிப்பாங்க. அப்புறம் அது பழைய ஜோக்காகி அதுக்கு சிரிக்காம கூட விட்டு இந்த அளவுக்கு லஞ்சம் நம்ம கூட அப்படியே காற்று மாதிரி கலந்துருச்சு. உருவின்றி உலகாளும் காற்றே போல் நம்ம ஆளும் லஞ்சம். For you, Rakul, you know that corruption is still a burning issue in India, and this new generation thinks that why are we making films about corruption? What is your take on this? Have you addressed it as an actor when you performed this character? Because in the படத்துல ரகுல் வந்து நானும் ரகுல் யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த படத்துல பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து புரட்சிக்கு ஜெண்டர் கிடையாது, அது வந்து ஜெண்டர் நியூட்ரல்.
ஸோ போராடும் போது நீங்கள் ஆனா பெண்ணான்னு யோசிக்காமல் நமக்கு போராட தோணும். அதுதான் புரட்சியோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ this revolution and the idea of bringing justice through protest, how much of it is a part of you as an individual, as an actor? Completely. If I share it, so my dad's from the army, right? And I've always been very close to the system, the way of functioning, hearing these stories. So when I was a kid, I used to always say, when I grow up, I'm going to, this is really funny, but I used to say, and I was 5 or 6 years old, so please don't take me on it, but I used to say, I'm going to shoot all the bad people when I'm 60 years old, and then after that, if I go to jail, it's fine, anyways, I'm going to die. So that's the kind of revolutionary mindset I've had since I was a kid. And I feel it's amazing if through films, films are the biggest medium, right, of consumption. And I feel if through entertainment, if through that platform, we can voice out issues, it's like showing a mirror. It's like telling everyone that, you can't just crib about what's existing, but take charge. And I think films like Indian create that impact. That's what I was saying. Very few films leave that impact. And I think we have that through Indian 2, very well said in the film. So I'm completely for it. And I think films are the best medium. So இதுல என்ன தெரிய வருதுன்னா, சின்ன வயசுல ரகுல் நான் பெருசாய் சேனாபதி ஆக போறேன்னு கனவு கண்டிருக்காங்க. I want to grow up and kill all the bad people when I'm 60 years old. Yeah. So அவங்க இந்தியன் 1ல வர சேனாபதி தான் அவங்களோட லைஃப் கோலா இருந்திருக்கு. So இந்தியன் 2ல வர சேனாபதி அந்த சேனாபதி கிட்ட இருந்து அதை பத்தி நான் ஒரு விமர்சனம் நானே பண்ணியிருக்கேன். இந்தியன் 1 பற்றி சொல்லும்பொழுது இது பெடஸ்ட்ரியன் ட்ரீம், இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை. ஆனால் இந்த ட்ரீம்லேருந்து தான் ரியாலிட்டியை நம்ம பண்ண முடியும். இது பண்ண முடியாது, இது குற்றம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோபம் வருது இல்லையா? போய் சொன்னால் நாக்க வெட்டி போட்டுருவேன்றது அப்பா நாக்க வெட்ட போகிறது இல்லை எப்பவும். பட் அந்த அளவுக்கு கோபம் இருக்குங்கிறத காட்டணும் இல்லையா? அதைத்தான் இதில் காட்டியிருக்கோமே. இது வாழ்க்கை முறையாக இருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்த கரப்ஷனே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னா அது வரவே வராது. அந்த நாள் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் கரப்ஷனும் இருக்காது. இன்ஃபெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்புகள் எடுக்கிறீங்களோ அத்தனை தற்காப்பும் நாம் நிதம் எடுத்தாகணும். தினம் அது இருக்கும் அங்கே. அப்படியே நாம தான் பாதுகாப்பாக இருக்கணும், என்றுமே விழித்திருக்கணும். இந்தியன் 23 வரையும் நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, கொலை பண்ணுறது தப்பு தான், அதை ஒரு ட்ரீம் வேர்ல்டில் ஒரு விதமான ஜஸ்டிஸாக ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன் பேசுது. ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல்லாக இது நடக்கும்னு நம்புகிறவங்க எப்படி 102 வயசில் சேனாபதியால் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த ட்ரீமுக்கான பதில் 102 வயசில் சேனாபதி வாட் இஸ் ஹி டூயிங், வாட் இஸ் ஹிஸ் அபிலிட்டி? ஏன்னா என்னுடைய வயசு எனதல்ல. இப்போ நான் சந்தித்த பெரியவர்களை பாலச்சந்திரன் உதாரணத்துக்கு சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு ஆள்கிட்டேருந்தும் இவர்கிட்டேருந்தும் கூட நான் செட்டில் இருந்து படம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு செட்டில் இவ்வளோ கயாசு நிலவும் செட்டில் அமைதியாக எப்படி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வாத்தியார். அதாவது அவருடைய பிபியை அப்படி பாப்பா உனக்கு கொஞ்சம்னு கொடுத்துருவாங்க. நமக்கெல்லாம் பிபி வந்துடும். அதுக்கு நேர் எதிர்மாறானதை இன்னொரு தலைமுறையிலிருந்து கற்றுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது சேனாபதியோட வயசு 170 வரல இருப்பார். ஏன்னா 1000 வயசு அது எல்லாத்தையும் சேனாதிபதி அவராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குணாதிசயத்தை கொடுத்து விட்டால் சேனாதிபதி சிரஞ்சீவி. நம்ம தெலுங்கு சிரஞ்சீவி கோச்சிக்க போறாரு. அவர்கிட்ட பர்மிஷன் இருக்கேங்க, அவர் பேரை யூஸ் பண்ணலாம். நான் கரீனா, அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். நீங்கள் ஒரு ரைட்டர், ஒரு சிறந்த டிரெக்டர், நீங்கள் நிறைய ஹிட் படங்கள், கல்ட் படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்களும் சீக்குவலுக்கு ஒரு நாள் வரும். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக ஒரு சீக்குவல் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ள என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி ஜாகிரதைகள் நீங்கள் எடுத்துப்பீங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு? தினம் செட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ அந்த மெனக்கடல் இருக்குல்ல, எவ்வளோ கவனமாக கையாளுறாரு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய நாள். தினம் நான் வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் எழுதின அந்த காட்சியை கையாளும் விதமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அதில் ஒரு அழகாக ஒரு கிராஃப் போட்டு. ஏன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு நம்ம போகும்போது நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஒரு எல்லாம் சுற்றி வராங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 30 ஆக்சஸில் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
கத்துற காட்சியாக இருந்தால் கூட நீ எதை வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கத்திடலாம் அப்படின்னா கூட இல்லை சார் அது இப்போ சொல்ல முடியாது, நீ கத்திருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆக்சஸில் தான் ஷார்ட் வரும், இல்லைன்னா இது பேலன்ஸில் இருக்கும், இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒவ்வொரு காட்சிக்கும் நீங்கள் போடுற அந்த வரைபடத்தை வச்சு ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். போங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு நேர்த்தியாக அந்த கையாண்ட விதங்கள், இதற்கான ஆய்வு, எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு பதிலோட இருக்கிறது இருக்குல்ல. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சார் பக்கத்தில் போயிட்டு ஒரு காட்சியை சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நான் அதில் 100 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரோடு தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு சரியான பதில் சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேல் நம்பிக்கை வந்துடும்ல. அதற்கு தான் ஒவ்வொரு இயக்குனருமே போராடுவது. அதான் சொல்லுவார், இப்போ ஒரு 100 கொஸ்டின் நானே கேட்டு 100 ஆன்சர் நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாராக போய் நிற்பேன். எனக்கு இதெல்லாம் தான் அண்ணங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. அவர் சொல்கிறது பார்த்தா ஒன்று தோணுது சார், அந்த காலத்தில் நீங்கள் இந்தியன் 1 எடுக்கிறப்போ செட்டில் நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்களையும் கேமராமேனையும் தவிர யாருமே ஆக்சுவலாக படத்தில் வரப்போகிற அந்த மேஜிக்கை மைண்டில் பார்க்கல. இப்போ நம்ம எடுக்கிற படங்களில் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மானிட்டர் தெரியுது, அவங்க எல்லாருமே கருத்து சொல்கிற ஒரு கரெக்ஷன் சொல்கிற ஒரு மூடில் இருக்காங்க. ஆடியன்ஸில் சின்ன பசங்களுக்கு விஎஃப்எக்ஸ்னா என்னன்னு தெரியுது, ப்ராஸ்தட்டிக்னா என்னன்னு தெரியுது, அவங்களும் ரீல்ஸில் பேட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸில் உங்களோட ப்ராசஸ் இவ்வளோ இன்புட்ஸ் வர்றப்போ நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட விஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அதை மைண்டில் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ இந்த ஜெனரேஷன் எதை லைக் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் சேர்ந்து தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வரும். முந்தியெல்லாம் நாடக நடிகர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, உங்களால் சினிமாக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, யூ வில் நெவர் என்ஜாய் த லைவ் பர்ஃபார்மன்ஸோட ப்ளஷர் உங்களுக்கு தெரியாதுன்னு. கிட்டத்தட்ட அந்த 2 கோடு மீட் பண்ணுற தருணத்துக்கு வந்துட்டோம். வந்துச்சு கிட்டத்தட்ட லைவாக என்ன சொல்கிறாங்கங்கிறது ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்ளாஸும் வருது, கமெண்ட்டும் வருது, கிரிட்டிசிசமும் வருது. தெரியும் இதை வைக்கலாமே வேணாம்ங்கிற டிசிஷன் பண்ணுற அளவுக்கு கூட டைம் இருக்கு. இட்ஸ் பட் எல்லாத்துக்கும் கேட்டு பயந்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா கவிதையும் வராது, கனவும் வராது, படமும் வராது, கதையும் வராது. கரெக்ட்.